ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யக்கூடிய எளிமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி அண்ட் காரம் ரெசிபி ரெண்டுமே காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய ரெசிபி செய்ய வேண்டியது இருக்குது. நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஈஸியாக செய்யக்கூடிய ரவா லட்டும் ரிப்பன் பக்கோடாவும் காமிச்சிருக்கேன். இதை நம்ம நினச்ச உடனே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருள் ரவை, சர்க்கரை, நெய் இது இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். நான் எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவு டம்ளரில் 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதே அளவு டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது ரவையும் சர்க்கரையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன், ஒரே அளவு. ஏன்னா ரவை விட சர்க்கரை கூட போனாலும் ரொம்ப திகட்டி போயிடும், இனிப்பு கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால ரவை 2 டம்ளர், சர்க்கரை 2 டம்ளர். முந்திரி நம்ம கார்னிஷிங்காக தான், வேணும்னா போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஏலக்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நெய் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். நெய் 50லேருந்து 100 ml வரைக்கும் தேவைப்படும். ஏன்னா நெய்யை ஊற்றி ஊற்றி பிடிக்கும்போது தான் நமக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும். அதனால் ஒரு 100 ml வரைக்கும் நெய் எடுத்துக்கோங்க, உருக்கி வச்சுக்கோங்க. உருண்டை பிடிக்கும்போது நல்லா சூடாக்கி அதில் போட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ வெறும் வாணலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். நெய் ஊற்றி வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வெறும் வாணலியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், அந்த வாசனை வர அளவுக்கு. இப்போது வறுத்து எடுத்துகிட்டு அதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அதை பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப செவக்க வறுத்துட்டிங்கன்னா ரவா லட்டோட கலர் மாறி போயிடும். அதனால் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ வறுத்ததை ஒரு தட்டில் கொட்டி நல்லா சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டாச்சு. இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சி ஃபைன் பவுடராக நல்லா மாவாயிடுச்சு. இதை சலிக்கலாம் வேண்டாம், அதோ அப்படியே வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரையையும் ஏலக்காவையும் ஒன்றா போட்டு அரைக்கிறேன். முதல்ல ரவையை அரைச்சிட்டேன், அதுக்கப்புறம் சர்க்கரையும் ஏலக்காவையும் போட்டு அரைக்கிறேன். இப்போது சர்க்கரை ஏலக்காவையும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ இதுவும் நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. ஏலக்காய் தனியாக அரைப்படுறத விட சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சா நல்லா அரைப்படும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த ரவையில் இந்த சர்க்கரை பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை, ரவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெய்யை ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த சர்க்கரை பவுடர் எல்லாமே நல்லா கலக்கணும், இல்லைனா ஒரு பக்கம் சர்க்கரை இருக்கும், ஒரு பக்கம் இல்லாமல் போயிடும். அதனால் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நெய்யை நல்லா சுட வச்சு இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பையும் நெய்யில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே முழுசாக போட்டு பிடிக்கிறதுனாலும் பிடிக்கலாம், இல்லை கடிக்க முடியாதுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பிடிக்கலாம். இப்போ நெய்யை நான் சூடு பண்ணி அதை இந்த ரவா சர்க்கரை பவுடரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு எல்லா நெய்யுமே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை ஊற்றி கொஞ்சமாக கிளறிடணும். கிளறிட்டு நல்லா பிடிக்கிற பதம் வருதான்னு பார்க்கணும், உருண்டை பிடிக்கிற பதம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி எடுத்து பிடிக்கும்போது தான் நமக்கு நல்லா உருண்டை பிடிக்க போகிறோம். இல்லைன்னா அது என்ன ஆகுனா அப்படியே உதிர்ந்து போயிடும். அதனால் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றின நெய்யெல்லாம் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு இப்போ உருண்டை பிடிக்கும்போது அந்த நெய் வாசனையோட அந்த லட்டு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத பிகினர்ஸ், அதாவது இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி போயிருக்கவங்க, இல்லை சமையலை பற்றி அந்த அளவுக்கு தெரியாதவங்க, வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லை, ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் எதாவது செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ஈஸியான ஸ்வீட்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா நல்லா அழுத்தி பிடிக்கணும் உருண்டை. சும்மா மேலோட்டமாக பிடிச்சா அப்படியே விரிசல் விட்டுரும், உதிர்ந்து வந்துடும். அதனால் பிடிக்கும்போது நல்லா கையில் அழுத்தி அழுத்தி பிடிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான ரெசிப்பியை டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு அப்பப்போ ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ எடுத்து வாயில் போட்டுக்கலாம். ரவா உருண்டைன்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம சத்து மாவில் உருண்டை பண்ணலாம்.
கம்பு மாவில், கேழ்வரகு மாவில் இந்த மாதிரி நிறைய சிறுதானியத்தை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். சர்க்கரைக்கு பதில் வெல்லம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அதனால் இதெல்லாம் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு இது. இப்போ வந்து இது நம்ம ஒரு செலப்ரேஷனுக்காக பண்ணுறது, ஃபெஸ்டிவலுக்காக. அதனால் சர்க்கரை போட்டு ரவையை போட்டு நம்ம பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் அடிக்கடி சாப்பிட்ணுன்னு நினைக்கும்போது இந்த மாதிரி சிறுதானியத்தில் போட்டு நீங்கள் இதே மெத்தடில் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இது. இப்போ வந்து நான் எடுத்திருந்த மாவில் எனக்கு வந்து ஒரு 35 உருண்டை கிட்ட வந்தது. இந்த சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு 35 உருண்டை கிட்ட வந்தது. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஸ்வீட்ஸை ரெடி பண்ணுறத விட இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலை. ஏன்னா விரியாமல் அதை வந்து பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும். அதை வந்து எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், வைக்கும்போது பார்த்து எடுக்கணும். அதுதான் பெரிய விஷயம் அதில். அதனால் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு கார ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு வந்து அரிசி வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அரிசி மாவு. அந்த அரிசி மாவில் 3 கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து சாதாரண அந்த பச்சரிசியே போதும். நம்ம வந்து பதப்படுத்தின அரிசி வேணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க சாதாரண பச்சரிசியை மிஷினில் கொடுத்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 3 கப் அரிசி மாவுக்கு 1 கப் கடலை மாவு போட்டிருக்கேன். கொஞ்சம் கருப்பு எள்ளு வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் இதுக்கு தேவை. அதுக்கு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் பெருங்காய பவுடராக இருந்தால் போட்டுக்கலாம். நாங்கள் பெருங்காயத்தை கரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா முறுக்கு மாவு அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டா மாவு ரொம்ப லொடன்னு போயிடும், முறுக்கு மாவு சரியாக வராது. நம்ம தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இதை வந்து நம்ம ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம். இப்போது அந்த ரிப்பன் பக்கோடா அச்சில் போட்டு புழிஞ்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து அரிசி மாவு, கடலை மாவு, கொஞ்சம் எள்ளு, மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம். இது எல்லாமே நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரிப்பன் பக்கோடா பிழியறதுக்கு. இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சம் சூடான எண்ணெயை புழியும்போது நமக்கு வந்து இன்னும் கிறிஸ்பாக வரும் ரிப்பன் பக்கோடா. அதனால் கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாவில் கொஞ்சம் ஊற்றி அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ரிப்பன் பக்கோடா மாவு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான அச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லா பக்ஷணமும் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையாரை வேண்டிட்டு பண்ணால் அது நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை. அதனால் கொஞ்சம் அந்த மாவுலேயே பிள்ளையார் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ரிப்பன் பக்கோடாவுக்கு அந்த அச்சை போட்டாச்சு. அச்சை போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு உள்ளே மாவை போட்டு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் புழிய ஆரம்பிக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு மாவை கொஞ்சமாக போட்டு பார்த்திங்கன்னா அந்த மாவு மேலே வரும். அப்போனா எண்ணெய் கரெக்டாக ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் நம்ம ரிப்பன் பக்கோடா மாவை போட்டு புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ புழிஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ரொம்ப செவக்க விடாமல் நல்லா நம்ம மாவு புழிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். எண்ணெய் சுடுற வரைக்கும் தான் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு புழிய ஆரம்பித்தோன்னா நமக்கு அது நல்லா அந்த பபுள்ஸ்லாம் போயிட்டு அந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியிலையும் ரொம்ப செவக்காமல் இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது, நல்லாவும் வந்திருக்கு ரிப்பன் பக்கோடா. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சமாக மாவை போட்டு அதுக்கான உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்து நம்ம ஒவ்வொரு ஈடாக புழிஞ்சு எடுத்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப செவக்காமல் வரும். இல்லை மொத்த மாவையும் போட்டு நம்ம மாவை பிசைஞ்சு நம்ம புழியிற வரைக்கும் அது என்ன ஆகும்னா சீக்கிரமாக செவந்து போயிடும். அதனால் தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு ஈடு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஈடு புழியறதுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணி புழிஞ்சிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப செவந்து போகாமல் வரும். இப்போ வந்து நாங்கள் அந்த 3 கப்பு மாவு எடுத்து நாங்கள் அரைச்சது 1 கிலோ கிட்ட அரைச்சோம். ஆனால் 3 கப்பு மாவு தான் போட்டு நாங்கள் பிசைஞ்சு ஒரு ஈடு எடுத்தோம். அடுத்த ஈடுக்கு திரும்பி இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்தோம். இப்படி கொஞ்சமாக போட்டு பண்ணும்போது நமக்கு ரொம்ப செவக்காமலேயும் இருக்கும், ரிப்பன் பக்கோடாவும் நல்லா வரும், கிறிஸ்பாக வரும்.
கிருஷ்ண ஜெயந்திக்கு முறுக்கு, சீடை, தட்டை, அப்பம் இதெல்லாம் வந்து செய்வாங்க. அதை தவிர இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன நம்ம பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இப்போலாம் வந்து நிறைய பேர் கடையில் வாங்கி வச்சுறாங்க. அவங்களோட ஒர்க் பிஸி, கை குழந்தைய வச்சுருக்கவங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்க, ஒர்க்கிங் உமன்ஸு செய்ய தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது மாதிரிலாம் வாங்கி வைக்கிறாங்க. ஏன்னா யார் இதெல்லாம் எவ்வளோ மெனக்கெட்டு செய்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். ஒர்க்கிங் உமன்ஸுக்கு கேட்கவே வேணாம். அவங்க வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளியிலயும் வேலை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிலாம் வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கும் வந்து பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ செய்ய தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். சின்ன சின்ன ரெசிபீஸ்லாம் நம்ம கையால் செஞ்சு நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளும் சாப்பிடும்போது கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். நம்ம குழந்தைங்களே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு அடுத்த வாட்டி நம்ம என்ன செஞ்சு கொடுக்கலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில், செலிப்ரேஷன் டைம்லலாம் வந்து வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் வைக்கணும், அந்த எண்ணெய் புகை வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடணுன்ற ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். இப்போ வந்து ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பாக உடச்சி காமிச்சேன். நல்லா கிறிஸ்பாக இருந்தது. நம்ம என்னதான் கடையில் வாங்கினாலும் இந்த அளவுக்கு நம்ம ஒரு பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு வராது. வேணுங்கிறப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்கிற பக்ஷணத்தெல்லாம் திரும்ப அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரோடையும் ராதையோடையும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.